அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தோனின் ஜிவான் படை தேகிறவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் வாக்கியால மொத்தமாக 73 வசனங்கள் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 3 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فسبح باسم ربك العظيم. فلا أقسم بمواقع النجوم وإنه لقسم لو تعلمون عظيم. 74வது வசனம். ஃபசப்பிஹ் பால ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். ஃபசப்பிஹ் ஹாசுக்கும் லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பிஸ்மி ரொப்பிக்க ரா ஃபத்தா பேச்சு வந்துருக்கு, வல்லினப்படுத்தி ஓதணும். பா ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரொப்பிக்கல் லாம்சுக்குன் கமரியா சேர்த்து ஓதணும். அதீம் வசனத்துடைய முடிவில் மத்துல் 6 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த ஆயா ஃபலா. இந்த இடத்துல மத் இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் ஹம்சா இருக்கிறனால இது மது முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். காஃப் சுக்குன் பேச்சு வந்திருக்கு. கல் கழுத்து சுக்ரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ஒகசிமோ பி மவா இங்கே அலிஃப் சொகிரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். பி மவா கி இந்த இடத்துல நூன் முஷர்தா குன்னா செய்யணும். ஷம்சியாவும் கூட ஸோ சேர்த்து ஓதுறோம். மவா கின் நுஜூம் முதல்ல 6 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓ இன்னவு நூன் முஷர்தா குன்னா செஞ்சு ஓதணும். இந்த இடத்துல மது சில சுக்ரா குட்டியாக ஒரு வாவு கொடுத்துருக்கு இல்லையா, 2 கவுண்ட்ஸ். மக்கா குரானில் பார்த்தீங்கன்னா உல்டா தோமா கொடுத்துருப்பாங்க. லகஸமுல் சொகாஃப் வழிநடத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். தன்மீனுக்கு அப்புறமாலாம் இதுதான் பிலா குன்னா இணைக்கணும், ஆனால் குன்னா செய்யக்கூடாது. கஸமுல்லவ் தலமூன வாவு மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். அதீமில் மதுல் 6 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். மதுல் 6 பொறுத்த வரைக்கும் நல்ல நினைவில் வச்சுக்கணும். 2 or 4 or 6 தான், ஏதாவது ஒரு கவுண்டிங்கை ஒழுங்காக கொடுத்து ஓதணும். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம். ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் وإنه لقسم لو تعلمون عظيم.